எல்லோருக்கும் வணக்கம். நம்ம மார்க்கெட் ஒரு சொர்க்கம் நண்பர்களே. ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக பெருசாக சம்பாரிச்சு கொடுக்கல அப்படின்னாலும் சைடுவேஸ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இறங்குனா ஏறுவதும் ஏறுனா இறங்குவதும் போன்ற சைடுவேஸ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பெரும்பாலும் 50% மேலே இந்த மாதிரி சைடுவேஸ் ட்ரெண்டாக தான் பெரும்பாலும் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து ஏறிட்டு இருக்க முடியாது, தொடர்ந்து இறங்கிட்டு இருக்க முடியாது. அதனால் நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 20% ஆஃப் த டைமில் தான் கும்பா இறங்கு முகமாக இருக்குது. ஸோ ஏன் நம்மளுடைய மார்க்கெட் சொர்க்கமாக இருக்கிறது அப்படின்னா, ஸோ இன்றைய வீடியோவில் இறங்கி மறுபடியும் ஏறி மறுபடியும் இறங்கி மறுபடியும் ஏறிய சில பங்குகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்ற ஒரு பங்கு. கடந்த ஒரு 100 நாட்களில் பார்க்கும் பொழுது இந்த பங்கினுடைய வேலை என்ன தெரியுமா? இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதுமாக தான் தற்போதைய ஒரு 100 நாளைக்கு இந்த பங்கினுடைய பயணம் இருந்தது. சமீபத்தில் இந்த பங்கு தன்னுடைய லோ ரேட், அதாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்து விழுந்திருக்கு. இனி இவனுடைய பயணம் எப்படி இருக்கும்னு தெரில. இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எத்தனையோ பேர் பணம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம பப்ளிக் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அந்த பப்ளிக் கேட்டகரியில் ஒரு 10% என்பது தான் இந்த ஸ்டாக்கில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்டில் எத்தனை பேர் இந்த ஏரியாவில் உள்ள என்ட்ராகி கோந்துருக்காங்க அப்படின்றது தெரில. ஸோ இறங்கி ஏறி இருக்கக்கூடிய இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் இன்னும் சில காலங்களில் மறுபடியும் மேல் நோக்கி ஏறிச்சுன்னா மகிழ்ச்சியே அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் என்பது செக்டர் லீடரா அப்படின்னா செக்டர் லீடர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது இவங்க பண்ணக்கூடிய வருமானம் ஒரு வருஷத்துக்கு ட்ரெயிலிங் 12 months வந்து 2940 கோடி ஒரு வருஷத்துக்கு பண்ணுறாங்க. டாடா ஸ்டீல்லாம் ஒரு வருஷத்துக்கு போன வருஷத்துக்கு இப்போதைக்கு ட்ரெயிலிங் 12 monthsல பார்க்கும்போது 9000 கோடி அப்படின்னு லாபத்தில் போய்கிட்டு இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலினுடைய ட்ரெயிலிங் 12 months பார்க்கும்போது 7700 கோடி அப்படின்னு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பெரிய தலைங்க 2 பேர் இருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அது ஆல்ரெடி உச்சத்தில் தான் இருக்குது. டாடா ஸ்டீல் அதுவும் ஆல்ரெடி உச்சத்தில் தான் இருக்குது. ஒரு 3வது 4வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் ஒரு சிறிய இறக்கம். இந்த இறக்கத்தை சமாளித்து அவர்களைப் போலவே இவன் ஏறுவானா இல்லையா அல்லது இறங்குவானா, என்ன நடக்க போகிறது இந்த இடத்தில் அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இறங்கிறது ஏறுறதுனால மட்டும் நம்மளுடைய மார்க்கெட் சொர்க்கமாக இல்லை. அடிக்கடி திடீர்னு பெரிய தலைங்க ஏதாவது பங்குகளை எடுக்கும் பொழுது சரி மார்க்கெட்டில் பணம் போடுறதுக்கு ஆளுக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு மனநிலை என்பது பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் ஸ்மால் கேப் மிட் கேப் போன்ற பங்குகளில் சமீபத்தில் அவங்களுடைய Q3 ரிசல்ட்டினுடைய டீட்டெயில் எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ண சில பங்குகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பயோகான் அப்படின்ற பங்குல எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கக்கூடிய பர்சன்டேஜ் என்பது 3%. 21.67 தான் டிசம்பர் குவார்ட்டர் அப்படின்னு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜனவரி 2026 வரைக்குமே அப்டேட் பண்ணிட்டாங்க. அதில் வரைக்கும் இவங்களுடைய தகவல் என்னென்னா 24.13% லேட்டஸ்ட்டாக ஹோல்டிங்கில் இருக்குது. ஆனால் பாவிகளா, கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளெல்லாம் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணி அதை தூக்கி விடாமல் இப்படி மேலேயே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு வருஷத்தினுடைய உச்சத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பயோகான்லாம் இப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. லாரஸ் லேப்ஸ் அந்த பங்குமே ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய பங்கு தான். இந்த பங்குலையுமே நம்மளுடைய டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது 11.72லேருந்து 12.42. அதான் ஷேர் மார்க்கெட்டில் இப்படியெல்லாம் கான்செப்ட் இருக்கும் இல்லையா, ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளில் ஏர்முகமாக ஆவரேஜ் செய்வது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் கான்செப்ட் இருக்குது. சில பேர் ஃபாலிங் நைஃப் அப்படிம்பாங்க. கீழே விழுகக்கூடிய லாபம் செய்யாத கும்பா குட்டியிலையா பார்த்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு பேர் அது ஃபாலிங் நைஃப், விழுகின்ற கத்தியை பிடிப்பதற்கு சமானம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதே சில பேர் என்ன சொல்லுவாங்க, மார்க்கெட்டினுடைய விட்டாரன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏறுகின்ற பங்குகள் ஏவரேஜ்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. பட் தற்போதைக்கு மியூச்சுவல் ஃபண்டுகள் தங்களுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது வந்து மார்க்கெட் என்பது ஒரு சொர்க்கம் என்பதற்குண்டான ஒரு வழிவகையாக இருக்குது. ஒரு பிரபலமான ஷேர் தான் இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு. ஆனால் அந்த பிரபலமான அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பங்குக்கு வந்த நிலைமை என்னென்னா ரொம்ப சோகம். சிட்டி அப்படின்ற அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க முதல்ல வந்து பை சைடு அவங்களுடைய ரேட்டிங் இருந்தது.
அப்புறம் இப்போ செல் சைடு சொல்லிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பங்கினுடைய விலை 51% குறையும், அதனால் எங்களுடைய டார்கெட் ப்ரைஸை 51% குறைக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ முதல்ல என்ன டார்கெட் சொன்னாங்க, இப்போ என்ன டார்கெட் சொல்கிறாங்க அப்படின்ற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன். அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, முதல்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீமெல்லாம் நல்லா பிக்கப் ஆகும் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த ஓலா எலக்ட்ரிக் அதனால் ஒரு 55 ரூபாய்க்கு இது மார்க்கெட்டில் போகுமான்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஜிஎஸ்டியினுடைய மாற்றங்கள்லாம் நிறையா இருக்குது, இருந்தாலும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளினுடைய செல்லிங்கில் பெரிய ஒரு பிரேக் த்ரூ என்பது இல்லை. அதனால் இந்த ஓலா எலக்ட்ரிக் போன்ற பங்குகள்லாம் வந்து நாங்கள் முதல்ல 55 ரூபா போகும்னு கணக்கு போட்டதை மாற்றி இப்போ அது 27 தான் போகும், அதுதான் எங்களுடைய டார்கெட். அதுவும் இல்லாமல் எங்களுடைய ரேட்டிங் என்பது முதல்ல பையிங் இருந்ததை டவுன்கிரேட் பண்ணி இப்போ செல்லிங்க்கு மாற்றி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியிட்டாங்க. உடனே என்னாச்சு, நேற்று ஒரு கடும் வீழ்ச்சி 5%. ஆனால் இன்றைக்கி வந்து எடுத்து பார்த்தோம்னா திடீர்னு அந்த பங்கு காலையில் +5% இருந்தது. அது எதனால், அவங்க சொன்ன டார்கெட்டிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதா அப்படின்றதுனால ஒரு காரணம் கிடையாது. திடீர்னு அந்த ஓலா சிஇஓனுடைய பாவிஷ் அகர்வாலுக்கு எதிராக ஒரு கன்சியூமர் கமிஷன் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. உங்களை நாங்கள் வந்து பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கோம், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வண்டி காணாமல் உங்கள் சர்வீஸ் சென்டருக்கு தான் கொடுத்தோம், பட் அதை பற்றி எந்த தகவல் இல்லைன்னு ஒரு புகார் வந்தது. அது ஓரியன்டாக உங்களுக்கு கைதி வாரண்ட்டு பிறப்பிக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு. உடனே அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து இன்றைக்கி காலையில் அவ்வளோதான், இன்றைக்கி இது ஒரு பிரேக்கிங் நியூஸ், இன்றைக்கி இந்த ஷேர் மார்க்கெட்டை தொலைக்க போகிறாங்க இந்த ஓலா எலக்ட்ரிக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு வந்தால் இன்றைக்கி அந்த பங்கு வந்து பெருசாக விழுகலை, ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதுக்கு என்ன இன்னொரு காரணம்னா, அந்த வாரண்ட்டை தடை பண்ணி நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த பங்கு இன்னைக்கு தப்பிச்சிருச்சு. ஏற்கனவே இந்த பங்கு இந்த ஷேரில் பணம் போட்டவங்களையெல்லாம் பல தடவை தப்பிக்க வச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே சுவாரஸ்யமான தகவல். அது ஐபிஓ வரும்பொழுதே இது நஷ்டமான கம்பெனின்னு எல்லாத்துக்கும் தெரியும். 76 ரூபாய்க்கு ஐபிஓ ஆக வந்த இந்த பங்கு தம்பி தப்பிச்சு ஓடிருன்னு அப்போவே 160 வரைக்கெல்லாம் போயிருக்கான். அப்போ தப்பிச்சு ஓடாமல் என்ன பண்ணாங்கன்னு தெரில, அல்லது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்களேன்னு தெரில. மறுபடியும் இந்த பங்கு சரிவடைந்து அதே 76 ரேஞ்சிலே வந்து மறுபடியும் விழுந்துடுச்சு. இது எப்போன்னா 2024 நடந்தது. மறுபடி தம்பி தப்பிச்சு ஓடி போயிருன்னு மறுபடியும் ஒரு முறை 100 ரூபா வரைக்கும்லாம் வந்திருக்கு ஐபிஓ ப்ரைஸுக்கு மேலே. அப்பவும் என்ன பண்ணாங்கன்னு தெரில. மறுபடியும் அந்த பங்கு சரிவடைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தது. 2025 40 ரூபா வரைக்கும்லாம் போயிட்டான், 30 ரூபா 40 ரூபா வரைக்கும்லாம் போயிட்டான். அட கொடுமையை என்ன அப்படி பண்ணி வச்சுருக்கேன்னா, மறுபடியும் தம்பி தப்பிச்சு ஓடிருன்னு 2025 வாங்கின விலை வரைக்கும் தான். அதாவது இந்த ஐபிஓனுடைய ப்ரைஸுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பெஸ்ட் கேஸ் சினாரியோ. ஒஸ்ட் கேஸ் சினாரியோன்றது உச்சத்தில் குடுமியில் வாங்கிறது, அதாவது என்ன சொல்லுவாங்க, உச்சாணி கொம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு இடத்துல வாங்குறது தான் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ. நம்ம பேசுகிறதெல்லாம் இந்த ஐபிஓ ப்ரைஸை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, தம்பி தப்பிச்சு ஓடி போயிருன்னு 2025 ஒரு முறை 70 ரூபா பக்கத்தில் வந்திருக்கு. அப்போவும் தப்பிச்சாங்களே என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பங்கு என்ன ஆச்சுன்னா இப்போ 28 ரூபாயில் வந்து இந்த 2026 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐயா, நான் வேணாலும் உங்ககிட்ட ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வண்டி வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் கதறிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு முறை மறுபடியும் அந்த 76 பக்கத்தில் வாங்க, இந்த தடவை எப்படி தப்பிச்சு ஓடுறன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓலா எலக்ட்ரிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கதை. நண்பர்களே, இந்த ஐபிஓக்களை பற்றி செய்தி இல்லை, ஆனால் வேறொரு முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற பங்கு எஃப்எஸ்எல் அப்படின்ற ஷேர் பிபிஓ செக்டரில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாப் லீடராக இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு தற்போது 2025 லோ ப்ரைஸில் வந்து விழுந்திருக்கு. இது ஆக்சுவலாக 2025 2 ரவுண்டு போயிட்டு இப்போ 2026 மறுபடியும் அதனுடைய பழைய ரேட்டுக்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த பங்கில் வந்து இன்றைக்கி என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 258 ரூபாயில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த எஃப்எஸ்எல் அப்படின்ற பங்கு இன்ட்ரீம் டிவிடெண்டாக 5 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு கொடுக்கிறது. அதனுடைய எக்ஸ் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 பிப்ரவரி. ரெக்கார்ட் டேட் எக்ஸ் டேட் ரெண்டும் அது ஒரே டேட் தான். தம்பி, இந்த 5 ரூபாய்க்கே நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இதுக்கு முன்னாடி நீ போன வருஷத்தில் ஒரு 2 ரவுண்டு போனையோ அதே மாதிரி இந்த வருஷத்துல நீ ஒரு 2 ரவுண்டு போனீங்கன்னா தானே எங்களுக்கு மகிழ்ச்சி.
மற்றபடி இந்த 5 ரூபாய் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஷேர் வச்சுருக்கிறவங்களுடைய ஒரு ஐடியாவாக இருக்கும். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல்னால் இந்த ஃபஸ்ட்டு சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் பிபிஓவில் பெரிய ஆள் தான், அது 52 வீக் லோவில் இருக்குது. இன்னொரு பங்கு ஈக்ளர்க் சர்வீசஸ் அப்படின்ற பங்கு, ஆனால் அது 52 வீக் லோல் இல்லை, இப்போ தான் சமீபத்தில் வந்து உச்சியில் இருந்தது. அப்புறம் என்ன ஒரு காரணத்தினாலேயும் 5000 சடார்னு இறங்கி 3500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இவனுடைய லாபம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 669 கோடி பண்ணுறாங்க. எஃப்எஸ்எல்லும் ஒரு வருஷத்துக்கு 630 கோடின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரெயிலிங் 12 months. அப்போ 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்காங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் எதுக்கு 52 வீக் லோனில் இருக்கணும், நானும் வந்து கீழே விழுகிறேன்னு அப்படின்னு அதை பிடிச்சி யாரோ தள்ளி விட்ட மாதிரியே அந்த பங்கு பாவம் சமீபத்தில் ஒரு 5000 ரூபாயிலிருந்து இப்போ 3500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி டிவிடெண்டாக வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி அந்த 2 பங்குகளினுடைய வீழ்ச்சியை கடைசிக்கு தடுத்தாவது நிறுத்துமா? தொடர்ந்து வீழ்ச்சி அடைகிறீங்களே, உங்களுடைய வீழ்ச்சியை தடுத்தாவது நிறுத்துமா இந்த டிவிடெண்ட் ரிலேட்டடான நியூஸ் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமே, முதல்ல இறங்கி ஏறி ஒரு சொர்க்கபுரியாக நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் சைடுவேஸில் இருக்குது. சில பங்குகளுக்கு மட்டும், சில பேர்லாம் நல்லா கீழே தான் கிடக்கிறான். ஸோ இந்த டொரண்ட் பவர் அப்படின்ற பங்கை பார்த்து நம்ம கேட்குறது என்னென்னா, எதுக்கு உனக்கு இந்த விளையாட்டு? ஒரு ஏறுமுகமான ட்ரெண்டு, அப்புறம் மறுபடியும் ஒரு இறங்குமுகமான ட்ரெண்டு, மறுபடியும் இன்னொரு ஏறுமுகமான ட்ரெண்டு, ஆக மொத்தம் 2 ரவுண்டு சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டியேப்பா அப்படின்ற மாதிரி 2025 ஒரு முறை 1200 1600 ஒரு ரவுண்டு போயிட்டு மறுபடியும் அதே இடத்துல பிக்கப் ஆயிருக்கான். பிக்கப் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிருக்கு. செப்டம்பர் மாதத்துலேருந்து கணக்கு போடுங்க, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரின்னு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கழித்து பார்க்கும்பொழுது ஒரு 20-30% என்பது ஏறி வந்திருக்கு. அதுக்கிடையில் மனசை களைச்சி விடுவான்னு வைங்களேன், ஏறுற மாதிரி ஏறுவான், அப்புறம் இறங்கினதுக்கப்புறம் ஆடாடா பேசாமல் கம்முன்னு மேலே கொடுத்துருக்கலாமான்னு நினைப்பாங்க. அப்புறம் மறுபடியும் ஏறியிருப்பான், அப்புறம் மறுபடியும் இறங்கியிருப்பான், அப்புறம் மறுபடியும் கடவுளே மறுபடியும் என்னடா எடுத்த ரேட்டிலே வந்து உட்காந்துட்டானேன்னு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்கலாம் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் அவங்களுடைய புலம்பலுக்கு அந்த பங்கு என்ன பண்ணுச்சுன்னு தெரில, மறுபடியும் அதே இடத்துலேருந்து பிக்கப் ஆகி அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி போனால் அப்புறம் மறுபடியும் அதே ரேட்டுக்கிட்ட வந்துட்டான். ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்கள புலம்ப விட்டுருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திடீர்னு மேல் நோக்கி வந்திருக்கான். இவ்வளவு ஏற்ற இறங்கலில் யாருனாலையும் ஒரு மனசை திடநிலைப்படுத்தி உட்காந்துருக்கவே முடியாது. பட் எனிவே, வாழ்க்கையை ரொம்ப எளிதாக, ரொம்ப ஈஸியாக, இது என்னையா வாழ்க்கை, பிறந்தான் வாழ்ந்தான் இறந்தான் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சுட்டு போக வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு ஒப்பாரி வச்சுக்கு வந்து அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு பேசுகிற மாதிரி சில பேர்லாம் ரொம்ப கேஷுவலாக அவ்வளோதாங்க ஸ்டாக்கை வாங்கி போட்டால் ஒரு 20-30% ஏன்னா கொடுத்தா கிடக்குது என்னப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த ஆட்கள் வேணால் இவ்வளோ பெரிய ஏற்ற இறக்கத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு 30% பக்கம் 2வது ரவுண்டை பிடிச்சிருப்பாங்க. நம்ம இடையில எத்தனையோ பேர் பாதியில் போகிறதும் பாதியில் வர்றதுமா உட்காந்துக்கிட்டு இருந்திருப்போம். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, ஹெச்டிஎஃப்சி லைஃப் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு சமீபத்தில் ஒரு லோ ரேட்டில் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து விழுந்தது இல்லாமல் டெத் கிராஸ் ஓவர் அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டரின் படியும் அது கீழே இருந்த ஒரு பங்கு 690 ரூபாய்க்கு. இப்படி இருக்கும்போது இந்த பங்கு வந்து செக்டர் லீடர் அப்படின்னு சொல்ல முடியாது. டாப் பிளேஸில் வந்து நம்ம எல்ஐசி இருக்குது, ஒரு வருஷத்துக்கு 52,000 கோடி சம்பாதிக்கிறாங்க. அவங்க பக்கத்துலலாம் யாரும் போகவே முடியாது. 2வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் 2400 கோடி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து ஒரு 1890 கோடின்னு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இந்த பங்கு சமீபத்தில் ஒரு 6 month லோ அப்படின்ற மாதிரி வந்து விழுந்திருந்தது. எல்ஐசி 6 month லோன்னு வந்து விழுந்துட்டு அவன் பாருங்க ஃபஸ்ட்டு டகார்னு ஏறினது அவன் தான், ஏன்னா செக்டர் லீடரே அவன் தான். அவன் எப்படியோ தப்பிச்சு மேலே ஓடி வந்துட்டான் எல்லாத்துக்கும் முன்னாடி. எஸ்பிஐ லைஃப் என்பது இறங்கவே இல்லை. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். மற்றவனுங்களாம் 6 month லோக்கு போயிட்டு ஏறினாங்க, இவங்க 1 month லோ மட்டும்தான் போனாங்க. ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃபினுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் 200 days மூவிங் ஆவரேஜில் சமீபத்தில் 680 ரூபாயிலிருந்து ஒரு 720 வந்திருக்கு. இது எல்ஐசி மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே வருமா, அல்லது அந்த எஸ்பிஐ லைஃப் மாதிரி இருக்கிறதுலே உச்சத்துக்கு போகுமா, என்ன ஆகும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பங்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான வேலையை பார்த்துருக்கான். 2024 அட்டகாசமாக ஒரு ரவுண்டு போயிட்டு பல பேர்த்துக்கு மறுபடியும் ஒரு என்ட்ரி ஆப்ஷன் கொடுத்துருக்கான் பெரிய அளவில் சரிஞ்சு. ஆனால் யார் கண்ணு பட்டுதுன்னு தெரில. 2025 ஒரு ரவுண்டு போயிட்டான்,
ஆனால் கீழே இறங்கவே இல்லை. அந்த 502வது ரவுண்டு போகிறதுக்கோ அல்லது 3வது ரவுண்டு போகிறதுக்கோ இவ்வளோ தூரம் இறங்கிட்டு ஏறி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏனோ தெரில, இந்த வருஷத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இன்னும் வீக்காக மாட்டேங்கிறாங்க. அப்படி வீக்காக இருந்து கீழே வந்து மறுபடி கீழிருந்து மேலே போயிருந்தால் அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான தகவல், இந்த எஸ்ஜேவிஎன் அப்படின்ற பங்கு 1.25 ரூபா இன்ட்ரிம் டிவிடெண்ட்லாம் கொடுத்துருக்கான். ஆனால் அந்த பங்கினுடைய விலையில் வந்து ஒரு செலுசெலுப்பே இல்லை. ஒரு சந்தோஷமாக வாங்க ஜாலியாக ஏதாவது டீ குடிக்க போகலான்னா வரமாட்டாங்க இந்த எஸ்ஜேவிஎன் ஷேர் வச்சுருக்கிறவங்களா. அட ஏப்பா நாங்களே சோகமாக இருக்கும், ஒரு டீ குடிக்கிற கூட காசு இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் போன வருஷம் போட்ட பணம் என்பது 76லேருந்து ஒரு 100 வரைக்கும் போனது. மறுபடியும் கரெக்டாக ஒரு ரவுண்டு போனதுக்கப்புறம் கீழே வந்துட்டான். இதை நம்பிக்கை இது யாராவது இங்கே எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு ரவுண்டு போவான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்த இடத்துலையே சுற்றிக்கிட்டு இருக்குது. எப்போ இருந்து நவம்பர் மாதத்துலேருந்து ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்படி துக்ககரமாக இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரிம் டிவிடெண்டாக 1 ரூபா 15 பைசா வருது. எங்கள் ஊர்லேயே ஒரு டீ வந்து 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் இருக்குது. இந்த 10 ரூபாயின்றது காலையில் 5 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணி கொதிக்க விட்ருவாங்க, சாயந்தரம் வரைக்கும் அதே டீயாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரெஷ் டீன்றது எங்கள் ஊர் பக்கமே 15 ரூபா வந்துருச்சு. ஸோ குறைஞ்சது இந்த ஷேர்லாம் வந்து ஒரு 10 ஷேருக்கு மேலே வச்சாதான் கடைசிக்கு ஒரு டீக்காவது ஆச்சு அப்படின்ற நிலமை. எங்களுக்குள் கும்பா சாதனை, முதலீட்டாளர் வேதனை அப்படின்னு ஒரு 2 பேங்க் பங்குகள் சந்தித்து பேசிக்கிட்டாங்கன்னா அது இவங்க 2 பேருமா தான் இருப்பாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு ஒன்று, ஒரு நண்பர் வந்து ஹெவியாக எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. எத்தனையோ முறை இந்த பங்கு வந்து திரும்புகிற மாதிரி ரிவர்சல் காட்டுற மாதிரிலாம் ட்ரெண்ட் லைனை தாண்டி மேலே வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு முறையும் பிக்கப் ஆகாமல் அது என்ன ராசின்னு தெரில. இந்த பங்குக்கு எத்தனை முறை அதனுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி கீழே விழுந்து விழுந்து காமிச்சாலும் அது ரிவர்சல் என்பதே ஆவதில்லை அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு ஒரு ஜூலை மாதத்துலேருந்து இப்படி தான் இருக்குது. போன வருஷத்தினுடைய ஜூலை மாதத்துலேருந்தே ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கூட இவங்ககிட்ட சந்தோஷமாக வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படி ஒரு பங்கு தான் இந்த ஐஓபி ஓவர்சீஸ் பேங்க். இவனுக்கு என்றைக்கு விடிவு காலம் வரும், எப்போ 21 days மூவிங் ஆவரேஜை தாண்டுவான் என்பது தெரியல. அதே மாதிரி தான் இந்த யூகோ பேங்க், அந்த பங்குமே சமீபத்தில் சரிவடைஞ்சே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. முதல்ல உங்கள் 2 இடத்துல மேலே யார் வருவாங்கன்னு சண்டை போடுங்கயா, யார் கும்பா குட்டி ஆவோன்னு சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நண்பர்களே. இந்த சென்கோ கோல்டு கொஞ்சம் பரவாயில்ல, இதுவும் இந்த யூகோ பேங்க் ஐஓபி மாதிரி கீழே இருந்த பங்கு தான். ஆனால் 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டிய ஒரு பங்கு அப்படின்ற ஒரு செய்தியில் சமீபத்தில் இந்த பங்கு வந்திருந்தது. இப்போ என்ன ஒரு செய்தி இந்த சென்கோ கோல்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் இன்ட்ரிம் டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 3/4 ரூபா தர்றாங்க. அலை கடல் போல நகர்கிறாயே செல்லமே அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இந்த எலியாட் வேவ் தியரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஷேர்னுடைய விலைகளினுடைய நகர்வு என்பது ஒரு அலை மாதிரி இருக்கும், ஏறுவதும் இறங்குவதுமாக. இதுக்கு ஒரு சரியான உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஆர்பிஎல் பங்கு சமீபத்தில் இந்த செல்லம் என்ன பண்ணுதுன்னா அலை கடல் மாதிரி அப்படியே ஆர்ப்படித்து இறங்குவதும் ஏறுவதுமா இருக்குது. மறுபடியும் கும்பா பாட்டு பாடிராத ராஜா அப்படின்ற மாதிரி தான் பல பேருக்கு அந்த எக்ஸாம்பிளுக்கெல்லாம் நீ இருக்கிறது ஓகே, அதுக்குன்னு மறுபடியும் அலை கடல் மாதிரி கீழே விழுந்துடாது, இங்கேருந்து எந்திரிச்சு மேலே போ அப்படின்ற மாதிரி பல பேர் இந்த எம்ஆர்பிஎல் ஷேர்ஸ் என்ன செய்யும் அடுத்தது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நண்பர்னுடைய கமெண்ட்டை பார்த்த உடனே எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. நான் தொடர்ந்து 2 வருஷமாக நஷ்டத்தில் இருந்தேன். பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா கூட வருஷத்துக்கு ஒரு 6% போட்டால் 6 12 மொத்தம் ஒரு 15 கூட பிடிங்க, 2 வருஷத்தில் 15% நான் சம்பாரிச்சிருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு தான். ஆனால் 2 வருஷமாக எனக்கு தொடர்ந்து லாஸ்ட்லேயே தான் ஹோல்டிங்கில் இருந்தது. ஆனால் எனக்கு இப்போ 10% லாபத்துக்கு வந்துருச்சுன்னு நேற்று கமெண்ட் போட்டிருந்தார் இந்த ஈஸ்மை ட்ரிப்னு ஒரு பங்கு. இன்றைக்கி போய் எடுத்து பார்த்தா அது இன்னொரு 10% ராக்கெட் மாதிரி ஏறி இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஆமை மற்றும் முயல் போன்ற கதைகளில்
திடீர்னு முயலை உசுப்பி விட்டோம்னா எவ்வளவு வேகமாக ஓடி ஆமை போன தூரத்தை ஒரு 3 நாட்கள், வெறும் 3 நாள் தான் நண்பர்களே. எப்படி 3 நாள்னு கேட்குறீங்கன்னா, அது டெய்லி 20% ஏறிச்சு. முந்தா நேற்று அப்புறம் இன்னைக்கு 10 அப்படின்னு மொத்தமாக பார்க்கல 5 நாட்களில் 53% ஏறி ஒரு பங்கு தான் ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ். ஸோ இந்த நண்பர் லக்ஷ்மணன் அவர்களுடைய கமெண்ட் படிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.